Welcome to HTML series. இன்னைக்கு நம்ம HTML introductionல HTML என்ன browser, web page, website, dynamic page, static web page, milestones of HTML, advantages and disadvantages பத்தி பார்க்க போறோம். HTML என்ன? HTML stands for hypertext markup language. சரி, எதுக்கு இந்த HTML யூஸ் பண்றோம் நம்ம? ஒரு வெப் பேஜா இருக்கட்டும், ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், அதை வந்துட்டு இது ஹெட்டிங், இது பேராகிராஃப், இது இமேஜ், வீடியோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டான வேல நம்ம ப்ரெசென்ட் பண்ணாதான் வந்துட்டு பார்க்கறதுக்கு டக்குன்னு புரியும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் HTML இருக்குது. அதையெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா லிங்கை ரெஃபர் பண்ணுது. அதாவது இப்போ ஒரு வெப் பேஜில் இன்னொரு வெப் பேஜோடைய லிங்கை நம்ம அதில் லிங்க் பண்ணுவோம். அதுதான் டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். மார்க்அப் லாங்குவேஜ் என்ன பர்பஸ் அதுக்கு? ஸோ இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட் எழுதுகிறோம் இல்லையா, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதில் இருக்கிற கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சர்ட் பண்ணுறதுக்கும் தான் மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இது டெக்ஸ்ட்டை மோர் இன்டராக்டிவ் அண்ட் டைனமிக்காக மாற்றுது. இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்டில் கண்டென்ட் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அது நம்ம எதில் டிஸ்பிளே பண்ணுறோம்? ப்ரௌசர். ஸோ அப்போது ப்ரௌசர்ன்றது என்ன? ஒரு வெப்சைட்டில் நம்மளுடைய கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ப்ரௌசர். அதில் வந்து வெப் பேஜ் இருக்கும், இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸுமே டிஸ்பிளே பண்ணும். ஃபியூ ப்ரௌசர் எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே இமேஜில் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது க்ரோம். இந்த ப்ரௌசர்னா என்னன்னு பார்த்துக்கணும். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நமக்கு தெரியல இல்லையா. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இப்போது இந்த ஸ்கெட்ச் டயக்ராம் பாருங்கள். யூசர் வந்துட்டு ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிறாரு, இல்லை மொசிலா ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துகிட்டு அதில் அவர் லிங்க் பேஸ்ட் பண்ணுறாரு. அந்த லிங்க் வந்துட்டு ரெக்வெஸ்ட்டாக போகுது டேட்டா பேஸ்க்கு. அங்கே இருந்து என்ன கண்டென்ட்டு டிஸ்பிளே பண்ணணுமோ அது யூசருக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இட் கோஆர்டினேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் யூசர் இன்டர்ஃபேஸ், ரெண்டரிங் இன்ஜின் அண்ட் அதர் ப்ரௌசர் காம்போனன்ட்ஸ். வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, ரெண்டும் ஒன்று இல்லையா, வேறு வேறையா? ஆமாம், வெப் பேஜ் அப்படின்றது ஒரு HTML டாக்குமெண்ட்டை வெப்புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும் த்ரூ யூனிக் URL. அதுதான் வெப் பேஜ். அது டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் இதையெல்லாம் டிஸ்பிளே பண்ணும். வெப்சைட்ன்றது என்னென்னா இந்த வெப் பேஜுடைய கலெக்ஷன்ஸ் தான் வெப்சைட். இதில் வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்க்குலாம் ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒர்க் போனால் அவங்க கம்பெனியோடைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அவங்களுடைய அபவுட் பேஜ் அண்ட் அதர் சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்குலாம் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் ஆக்சஸ்டு த்ரூ அ வெப் அட்ரஸ், அதுதான் வந்துட்டு வெப்சைட். டைனமிக் பேஜ்னா என்ன, ஸ்டாட்டிக் பேஜ்னா என்ன? டைனமிக் பேஜில் ஒரு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த கண்டென்ட்டில் எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் யூசஸ் கிளைண்ட் சைட் ஒரு சர்வர் ஸ்கிரிப்டிங் டு ஜென்ரேட் மியூட்டபிள் கண்டென்ட். மியூட்டபிள்னா அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடிகிற வெப்சைட் தான் டைனமிக் பேஜ். ஸ்டாட்டிக் பேஜ்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். டெவலப்பர் வந்துட்டு அந்த பேஜை எப்படி டெவலப் பண்ணாரோ அவர் திருப்பி அந்த பேஜ் அப்டேட் பண்ணுற வரைக்கும் நோ சேஞ்சஸ் அப்படியே இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிக் பேஜ். milestones of HTML. இந்த HTML ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணவர் டிம் பர்னர்ஸ்-லீ. இவர் வந்துட்டு 1993 HTML 1 வேர்ஷனை இன்வென்ட் பண்ணார். ஸோ இயர்ஸ் போக போக அது அப்படியே இவால்வ் ஆகிட்டே வந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த இதில் இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், பண்ணணுமோ அப்படிலாம் ஆட் பண்ணி எவால்வ் ஆகி இப்போது கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து HTML 5. அதுதான் HTML லிவிங் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா,
ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். இதை லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லா ப்ரௌசர்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். சின்டாக்ஸுமே சிம்பிளாக இருக்கும். SEO ஃப்ரெண்ட்லி டு SEO ஃப்ரெண்ட்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். எந்த பிளாட்ஃபார்மில் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் லிமிட்டடான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன் ப்ரௌசிங் சப்போர்ட் பண்ணாது, ஒன்லி ஆன்லைன் ப்ரௌசிங். லேக் ஆஃப் இன்டராக்டிவிட்டி, இதில் வந்துட்டு அனிமேஷன்ஸ், ட்ரான்சிஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ அதுதான் லேக் ஆஃப் இன்டராக்டிவிட்டி. செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். ஸோ இதுவுமே செக்யூர்டான சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ இது வச்சு நம்மளால டெவலப் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட். அடுத்தடுத்த வீடியோஸ் HTML பற்றி இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.